பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தெய்வ பிள்ளைகளாக தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருக்கத்தக்கதான நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய தலைமுறையிலே இதுவரைக்கும் கண்டிராத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக இந்த நாட்களிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனாலும் தேவனுடைய கிருபையும் அவருடைய பிரசன்னமும் நம் நடுவில் இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். நாம் எவ்வளவாக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். உண்மையிலே சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லி. எந்த சூழ்நிலையிலே நாம் கடந்து வந்தாலும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவர்களாக, கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். காரணம், நம்முடைய ஆண்டவர் சகலவற்றையும் அவருடைய தீர்மானத்தின்படியும் அவருடைய திட்டத்தின்படியும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே அவருக்கு நம்மை கையளித்து நாம் முன்னேறும் பொழுது நிச்சயமாகவே தேவனாகி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் போதுமானவராக, அவர் நமக்கு நன்மை செய்கிறவரும் நல்லவருமாக இருக்கின்றார். அப்படிப்பட்டதான மகிமை தேவனை நாம் கொண்டிருக்கிறபடினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக நான் விரும்புகின்றேன். தேவன் நமக்கு தம்முடைய வார்த்தையை அளவில்லாமல் அவர் கொடுத்திருக்கின்றார். அவருடைய வார்த்தை மேன்மை உள்ளதான ஒன்றாயிருக்கிறது. வேதத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அந்த வார்த்தைகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க கூடியதான ஒன்று. ஆகவே அந்த வார்த்தைகளுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் பேசும். எங்களுடைய தனிப்பட்ட எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு எடுத்த நிலையிலே, எங்களுடைய சபைக்கு எடுத்த நிலையிலே ஆண்டவரே நீர் என்ன பேச விரும்புகிறீங்கிற ஜப சிந்தையோடு கூட அமர்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் சிந்திக்கும்படியாக விரும்புகிற ஒரு காரியம் என்ன என்றால், நான் சிந்திக்க விரும்புகிறதான இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். குழப்பத்திலிருந்து குதூகலத்திற்கு என்பதாகும். குழப்பத்திலிருந்து குதூகலத்திற்கு. நான் வாழக்கூடியதான இந்த காலகட்டம் ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு காலகட்டமாயிருக்கிறது என்று சொன்னால் மாற்று கருத்து இல்லை. எல்லா நிலைகளிலும் ஒரு குழப்பத்தை இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? நம்முடைய பொருளாதாரத்துக்கு அடுத்த நிலையிலே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நிலவி வருகிறது. வேலையை எப்படி செய்ய வேண்டும், எந்த விதத்திலே செய்ய வேண்டும், படிப்பின் காரியங்கள் எப்படி இருக்கும், எதிர்கால காரியங்கள் எப்படி இருக்கும், நம்முடைய குடும்பத்துக்கு அடுத்த நிலை எப்படி இருக்கும் என்கிற பல கேள்விகள் இன்றைக்கு மனிதனுக்கு அடுக்கடுக்கா எழும்பிக் கொண்டிருக்கிறதான ஒன்று. ஒருவேளை இந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கக்கூடியதான இந்த தொற்றின் அனுபவத்தை கூட நாம் கவனிப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு மருத்துவர்களும் சரி, ஆராய்ச்சியாளர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான இந்த தொற்றின் அனுபவங்களை குறித்து அவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். ஊரடங்கு போட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஊரடங்கை குறித்து முழு ஊரடங்கு ஏற்படும் என்று சொல்லி சமூக வலைதளங்களிலே தவறான செய்தியை பரப்பினவர்கள் மேலே சட்டம் பாயும் என்று சொன்னார்கள். சொன்ன அவர்கள் தானே மறுநாள் முழு ஊரடங்கை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையை நான் பார்க்கிறோம். மருந்துகளின் காரியங்களிலும் சரி, அல்லது முன்னால இந்த தொற்று ஏற்படும் என்றால் அதற்கு இப்படிப்பட்டதான சில சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தோம்னா எந்த விதமான சிம்டம்ஸே இல்லாம இந்த தொற்று பரவுகிறது என்று சொல்றாங்க. எல்லாவற்றிலும் ஒரு குழப்படியான ஒரு சூழ்நிலையை இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த சூழ்நிலையின் நடுவிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கான ஒரு மகிழ்ச்சியை, ஒரு குதூகலத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மாற்று கருத்தல்ல. இன்றைக்கு அதைதான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சில நேரங்களில் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் உண்டாகும் பொழுது சூழ்நிலைகளின் நிமித்தமாக நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். சூழ்நிலைகளின் நிமித்தமாக நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். சில வேளைகளிலே எதுவரைக்கும் இப்படிப்பட்டதான சூழ்நிலை என்கிறதான கேள்வி நமக்குள்ளாக எழும்பி இருக்கிறது. எதுவரைக்கும் இப்படிப்பட்டதான அனுபவத்தை நாம் சந்திக்க வேண்டும் என்கிற கேள்வி நமக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்கள்ல சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியங்கள்ல எப்பொழுது மாற்றம் உண்டாகும் என்கிற கேள்வி
நமக்குள்ளாக உண்டாகி கொண்டிருக்கிறது. சில காரியங்கள்ல மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை சில காரியங்களுக்காக நாம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களுக்கு பதில் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த நாட்கள்ல இருக்குது. ஒருவேளை எத்தனை நாட்கள் ஆண்டவரே இதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் ஏக்கமும் ஒருவேளை நம்மிலே காணப்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக இருக்கக்கூடியதான நம்முடைய வாழ்க்கையின் நிலையிலே வேத வசனம் நம்மை மகிழ்ச்சிக்கிணராக நடத்துகிறதான ஒன்றாய் இருக்கிறது என்று சொன்னால் அது மிக அல்ல. அப்படிப்பட்ட குழம்பி போனதான ஒரு மனிதனை குறித்துதான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிறதான சில நெருக்கடிகள், சில குழப்பமான சூழ்நிலைகள், அது பொருளாதாரமாய், சரீரத்துக்கு அடுத்த நிலையாய், அல்லது உறவுகளுக்கு அடுத்த நிலையாய், வேலைகளுக்கு அடுத்த நிலையாய், சில குழப்படியான சூழ்நிலைகளின் அப்படியே கடந்து போகும் பொழுது, ஒருவேளை கவிஞன் பாடுகிறது போல, இன்னும் எத்தனை காலம் இவ்விதமான அனுபவம் ஆண்டவரே, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் தேவா என்று கவிஞன் பாடுகிறது போல குழம்பி போயிருக்கக்கூடியதான அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து போகின்றோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது கூட அவன் 13ஆம் சங்கீதத்தில் அவன் இவ்விதமாய் சொல்லுகிறான், எதுவரைக்கும் ஆண்டவரே நீர் மறைந்திருப்பீர், எதுவரைக்கும் ஆண்டவரே என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் ஆண்டவரே நான் என்னுடைய சஞ்சலத்திலே நான் தவித்து கொண்டிருப்பேன். 13ஆம் சங்கீதத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சங்கீதக்காரர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். எதுவரைக்கும் ஆண்டவரே என்னை மறப்பீர், எதுவரைக்கும் ஆண்டவரே மறைந்திருப்பீர், எதுவரைக்கும் என்னுடைய சஞ்சலங்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கும். இதுபோல புலம்பின, எதுவரைக்கும் ஆண்டவரே என்று புலம்பின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தான் நான் பார்க்க போகிறோம். ஆனால் குழம்பி போனதான, புலம்பிக் கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கை பல கேள்விகள் அவனுக்குள்ளாக எழும்பினது. ஆனால் இறுதியிலே அந்த மனிதன் கர்த்தருடைய சமூகத்துல அவைகளை எல்லாம் வைத்த பொழுது ஆண்டவர் அவனை குதூகலம் உள்ளவனாக மாற்றினார். அவனை பற்றிதான், அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகின்றோம். குழப்பத்திலிருந்து குதூகலத்திற்கு. அவன் யார் என்றால் அவன் ஒரு தீர்க்கன், ஒரு தீர்க்கதரிசியாகிய மனிதன். கடந்த முறை நாம் தெய்வ சமூகத்திலே ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் சிந்தித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். யாரை குறித்து சிந்தித்தோம் தெரியுமா? ஆகாய் என்கிறதான தீர்க்கதரிசியை குறித்து நாம் சிந்தித்தோம். 12 தீர்க்க தரிசன புத்தகங்கள், அதாவது சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் வேத புத்தகத்திலே இருக்கிறது. 12 சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள். ஒருவேளை சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று சொல்லுகிறதுனாலே அதில் சொல்லப்பட்டிருக்கிறதான விஷயங்கள் அற்பமானவைகள் என்று நாம் நினைக்க வேண்டாம். அவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறதான விஷயங்கள் ஆழம் புரிந்ததாகவும் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை பொதுவாக நாம் பிரிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போகிறதற்கு முன்பதாகவும், பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பதாகவும், பாபிலோனிய சிறையிருப்பிலும் என்கிற 3 பிரிவாக நாம் பிரிக்க முடியும். நாம் ஏற்கனவே நாம சிந்தித்ததான அந்த ஆகாய் தீர்க்கதரிசி, ஆகாய், சகரியா, மல்கியா என்கிறதான இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் சிறையிருப்புக்கு பிந்திய காலகட்டங்களிலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள். பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிந்திய காலகட்டங்களிலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள். ஆனால் அதற்கு முந்தியதான இருக்கக்கூடியதான 9 தீர்க்கதரிசிகள் சிறையிருப்புக்கு முந்தின நிலையிலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள். சிறையிருப்பின் காலகட்டத்திலே எசேக்கியேல், தானியேல் போன்றதான தீர்க்கதரிசிகள் சிறையிருப்பின் காலகட்டத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் என்கிறதை நாம் அறிய வேண்டும். அவ்விதமான நிலையிலே நம்முடைய சிந்தனையை இந்த நாளிலே ஆபகுக்கின் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நேராக உங்களை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ஆபகுக்கின் தீர்க்க தரிசன புத்தகம் என்று சொல்லுகிறது வேத புத்தகத்திலே 35வது ஒரு புத்தகமாய் அமைந்திருக்கிறது. சுமார் 3 அதிகாரங்களை உடையதான ஒரு புத்தகம் மட்டுமல்ல, 56 வாக்கியங்களை உடையதான ஒரு சின்ன புத்தகம். உட்கார்ந்து வாசிப்போம் என்றால் சில நிமிடங்களிலே முழுவதுமாக வாசித்தறியக்கூடியதான புத்தகம். ஆனால் அநேக நேரங்கள்ல இந்த புத்தகங்களை நாம் புறந்தள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அல்லது ஏதோ கடமைக்காய் புரியுதோ புரியலையோ, அன்னைக்கு நாம் அதை வாசிக்க வேண்டி வந்து விட்டதே என்கிறதான எண்ணத்தோடு கூட அதை நாம் வாசித்து போகிறோம். ஆகவே அப்படிப்பட்டதான நிலை நமக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த நாட்கள்ல நாம சில வேதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்கிற நிலையிலே சில தீர்க்க தரிசன புத்தகங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஏவுதலை தேவன் கொடுத்தபடியினாலே இந்த பகுதிகளுக்குள்ளாக உங்களை கொண்டு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த ஆகாயின் தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம படிக்க போறோம்.
ஒருவேளை இதை படிக்கணும் அப்படின்னா முழுமையாய் படிக்கிறதற்கு ஏராளமான மணி நேரங்கள் நமக்கு அவசியம். ஆனாலும் இதை படிக்கும்படியான ஒரு ஏவுதலை உங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த புத்தகத்தினுடைய ஒரு சிறிய வரையறையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த புத்தகத்தின் மூலமா இந்த காலகட்டத்திலே தேவன் உங்களோடும் என்னோடும் என்ன பேச விரும்புகிறார் என்கிறதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆபகுக் ஆபகுக் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்றால் தழுவுகிறவன் அல்லது அணைத்துக் கொள்ளுகிறவன் என்பதாகும். ஆபகுக் என்று சொன்னால் தழுவுகிறவன் அல்லது அணைத்துக் கொள்ளுகிறவன் என்று. ஒரு விதத்திலே இந்த ஆபகுக் தன்னுடைய பேருக்கேற்ற நிலையிலே தேவனை தழுவுகிறவனாக, தேவனை அணைத்துக் கொள்ளுகிறவனாக அவன் இருந்தான். யாக்கோபுடைய வாழ்க்கையில நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்டதான சந்தர்ப்பத்திலே அவன் தேவனை அவன் பிடிக்கக்கூடியவனாக, தேவனை தழுவுகிறவனாக அவன் இருந்தான். ஆண்டவர் கூட சொன்னாரு, என்னை விட்டுவிடு, நான் போகணும், பொழுது விடுகிறது என்று சொன்னார். ஆனாலும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று யாக்கோபு சொன்னானே, அதே போன்றதான நிலையிலே தேவனை இறுக பற்றி கொள்ளக்கூடியதான ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். ஒருவேளை தீர்க்க தரிசன புத்தகம் என்ற உடனே ஒருவேளை நம்முடைய மனதுல நாம நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஜனங்களுடைய பாவத்தை குறித்தும் அவர்களுடைய கீழ்ப்படியாமை குறித்தும் அவர்களுடைய அநீதியை குறித்தும் கடினமான வார்த்தைகளை தீர்க்கதரிசி சொல்லி அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்திருப்பார் என்றதான அபிப்பிராயம் தான் அநேக நேரங்கள்ல நம்முடைய மனதில் இருக்கு. பொதுவாவே தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வாயாக இருந்து தேவனுடைய சித்தத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். ஆனால் இந்த தீர்க்க தரிசன புத்தகமோ அவ்விதமாக ஜனங்களுடைய பாவ நிலையை குறித்த நிலையிலே கண்டித்துணர்த்துகிற வார்த்தைகள் என்கிற நிலை இல்லாதபடிக்கு இந்த தீர்க்க தரிசன புத்தகம் இந்த தீர்க்கதரிசியாகிய ஆபகுக்கும் தேவனுக்கும் இடையிலே உள்ளதான ஒரு சம்பாஷணையை காண்பிக்கக்கூடியதான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவருக்கும் இடைப்பட்டதான ஒரு சம்பாஷணை. அததான் இந்த ஆபகுக்குடைய தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். பொதுவாக தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல நாம வாசிக்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசிகள் எந்த காலகட்டத்துல வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம படிக்க முடியும். ஏற்கனவே ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்துல ஒரு விசேஷம் இருந்தது. என்ன தெரியுமா? அந்த சம்பவம் எந்த நாட்கள்ல, எந்த வருஷத்துல, எந்த மாதத்துல, எப்ப நடந்தது என்று தேதி வாரியாக ஆபகுக் அங்கே எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆகாய் எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்க ஆபகுக்குடைய புத்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இவர் எந்த ராஜாவுடைய காலகட்டத்துல வாழ்ந்தாரு, இவர் எப்படிப்பட்டதான குடும்ப பின்னணியத்தை உடையவராய் இருந்தாரு, இதை பத்தி எல்லாம் ஒன்றுமே நாம பார்க்க முடியாது. ஆனா ஒன்று புரிந்து கொள்ள முடியும், இவர் வாழ்ந்த காலகட்டத்தை குறித்து நாம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஆகாயின் தீர்க்க தரிசன புத்தகத்தின் முதல் அதிகாரத்துல நாம வாசிக்கும் பொழுது, நான் இந்த நாட்களிலே கல்தேயர்களை எழும்ப பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் அதனுடைய முதலாம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வாக்கியத்திலே சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே கல்தேயர்கள் என்று சொன்னால் பாபிலோனியர்களை நான் எழும்ப பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே பாபிலோனியர்கள் யூத ஜனங்களை கையகப்படுத்துகிற அல்லது அவர்களை சிறைபிடித்து போகிறதற்கு முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன். ஒரு விதத்திலே இந்த சந்தர்ப்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் அதனுடைய 23, 24 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த 23ஆம் அதிகாரத்திற்கும் 24ஆம் அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட காலகட்டத்திலே நடந்த ஒரு சம்பவமாக அல்லது வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக இந்த ஆபகுக் தீர்க்கதரிசியை நாம் சிந்திக்க முடியும். ஏனென்று சொன்னால் 24ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வாக்கியத்தின் பிற்பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். தீர்க்கதரிசியாகிய தம்முடைய தாசர்களை கொண்டு கர்த்தர் சொன்னபடியே அவர் அவைகளை என்ன செய்தார் தெரியுமா? வரவிட்டார். என்ன தெரியுமா? அங்கே கல்தேயர்களை, பாபிலோனியர்களை தேவன் எழும்ப பண்ணுவார் என்று சொல்லுகிறதான அனுபவத்தை அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே தீர்க்கதரிசியை கொண்டு இங்க தீர்க்கதரிசியின் மூலமாக தான் ஆபகுக்கின் மூலமாக தான் கர்த்தர் சொல்கிறார், யூத ஜனங்கள் பாபிலோனியர்களாலே சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவார்கள் என்கிற காரியம் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லணும்னா, இந்த புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிற அமைப்பில் இருந்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், ஆபகுக்கின் புத்தகம் எந்த புத்தகத்திற்கு அடுத்து இருக்கு தெரியுமா? எந்த புத்தகத்துக்கு அடுத்து இருக்கு? பைபிளை கையில வச்சிருக்கீங்களா?
அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாகூமின் புத்தகத்திற்கு அடுத்ததாக ஆபகுக்கின் புத்தகம் இருக்குது. இந்த புத்தகங்கள் தொகுக்கப்பட்டதான அனுபவத்தையும் நீங்க படிக்கும் பொழுது இது மிக சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனா அதுக்குள்ளெல்லாம் போறதுக்கு நேரம் இல்லை. ஆனா நாகும் புத்தகத்தினுடைய கடைசி வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் என்றால் அதனுடைய 18வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாகும் புத்தகம் 3:18 நாம் இப்படி வாசிக்கிறோம். அசீரியா ராஜாவே, உன் மேய்ப்பர்கள் உறங்குவார்கள், உன் பிரபலஸ்தர் படுத்திருப்பார்கள், உன் ஜனங்கள் பர்வதங்கள் மேல் சிதறி இருப்பார்கள், அவைகளை கூட்டி சேர்ப்பவன் இல்லை என்று சொல்லி அசீரியர்களுடைய முடிவை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அசீரியர்களுடைய மேய்ப்பர்கள் என்று சொன்னால் அசீரியர்களுடைய ராஜாக்கள் அங்கே மடிந்து போகிறவர்களாக அல்லது அசீரிய சாம்ராஜ்யம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டத்தை குறித்துதான் நாகும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடியதான நினிவே முற்றிலும் அழிந்து நாசமாகும் என்று சொல்லுகிறதான ஒரு காரியத்தை குறித்தான் இந்த நாகுமின் தீர்க்க தரிசன புத்தகம் சொல்லுகிறது. ஆகவே அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய முடிவு உண்டாகிறது. அசீரிய சாம்ராஜ்யத்திற்கு என்பதாக இங்கே பாபிலோனியர்களுடைய சாம்ராஜ்யம் உண்டாகிறது. பாபிலோனியர்கள் அல்லது கல்தேயர்கள் என்று இங்கே ஆபகுக்களை சொல்லப்பட்டிருக்கிறது. கல்தேயர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பாபிலோனியர்கள். ஆகவே பாபிலோனியர்களுடைய சாம்ராஜ்யம் உண்டாகிறது. ஆகவே அங்கே அசீரியருடைய சாம்ராஜ்யத்தின் முடிவிலும் பாபிலோனியருடைய சாம்ராஜ்யத்தின் ஆரம்பத்திலும் இந்த ஆபகு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்துல வாழ்ந்திருந்த ராஜாக்களை பற்றி நீங்கள் அறிய வேண்டும். அங்க நீங்க வாசிக்கும் பொழுது யோயாக்கீம் என்கிறதான ஒரு ராஜா அங்கே ஆட்சி செய்தான். அவன் மிக மோசமானவனாக யூத ஜனங்களை பாவத்திலே நடத்துகிற ஒருவனாக இருந்தான் என்கிறதை பார்க்க முடியும். இதே சம காலகட்டத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு மனிதர் தான் எரேமியா என்கிறதான தீர்க்கதரிசி. எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 22ஆம் அதிகாரத்தினுடைய 18-19 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 18-19 வாக்கியங்களிலே கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து ஐயோ அவனுக்காக புலம்புவதில்லை. ஏன் தெரியுமா? இந்த யோயாக்கீமுக்காக மற்றவர்கள் புலம்புகிறதில்லை. காரணம் என்ன? கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கழுதை புதைக்கப்படுகிறது போல எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே அவன் இழுத்தறிந்து புதைக்கப்படும். அப்படின்னா இந்த யோயாக்கீம் எருசலேமிலே அவன் சாக மாட்டான். எருசலேமுக்கு வெளியே ஒரு கழுதை புதைக்கப்படுகிறது போல என்று சொன்னால் இழுத்து கொண்டு போய் இந்த யோயாக்கீம் பாபிலோனிய ராஜாக்களால் அல்லது நேபுகாத் நேச்சரால் சிறைபிடிக்கப்பட்டு அவன் கொண்டு போகப்பட்டு அவன் மரிப்பான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே காரணம் என்னன்னா இந்த யோயாக்கீமுடைய காலகட்டத்தை நீங்க ஏற்கனவே வாசித்த 2 ராஜாக்கள் புத்தகம் 23-24 அதிகாரங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா மிக மோசமான ஒரு ராஜாவாக இவன் வாழ்ந்திருந்தான். அன்றைக்கு இருந்ததான ஜனங்களுடைய நிலையும் அவ்வளவு மோசமான ஒன்றாக அது என்ன செய்ததுங்க இருந்தது. அப்படிப்பட்டதான அந்த காலகட்டத்துலதான் இந்த ஆபகு தீர்க்கதரிசி அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் என்கிறதை நான் பார்க்க முடியும். இந்த புத்தகத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், ஆபகுக்கும் தேவனுக்கும் இடையிலே உண்டானத உரையாடல் தான் இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது ஆபகு தேவனை நோக்கி எழுப்பின சில கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கு தேவன் கொடுத்ததான பதிலும் இறுதியாக தன்னுடைய குழம்பி போன சூழ்நிலையின் நடுவிலே தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார் என்று சொல்லி தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அல்லது தேவனை மகிமைப்படுத்தி அவர் பாடுகிற ஒரு பாடலையும் தான் இந்த ஆபகுக்கின் புத்தகத்துல நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆபகுக்கின் புத்தகம் 3 அதிகாரங்களை உடையது. உங்களுடைய கண்களுக்கு முன்னாலே அது தெரிகிறது. இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா முதல் 2 அத்தியாயங்கள் அல்லது முதல் 2 அதிகாரங்கள் ஆபகு தேவனை நோக்கி எழுப்புகிறதான கேள்விகளை குறித்து நான் பார்க்க முடியும். தேவனை நோக்கி எழுப்புகிறதான கேள்வி அதனுடைய 1 முதல் 4 வரையுள்ள வசனங்கள்ல ஆபகு தேவனை நோக்கி கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்விக்கு 5 முதல் 11 வரையுள்ளதான வசனங்கள்ல ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். முதல் கேள்விக்கு பதில் கொடுக்கிறார்.
அந்த கேள்வியை ஆபகு புரிந்து கொண்டார். கேள்விக்குரிய பதிலை ஆபகு புரிந்து கொண்டார். ஆனால் புரிந்து கொண்டாலும் ஆண்டவர் சொன்ன பதில் இன்னும் அவரை அதிகமாய் குழப்பத்திற்குள்ளாக கொண்டு போனது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த பதில் அங்கே ஆபகுக்கு இஷ்டமாய் இல்லை, அல்லது ஆபகுக்கு எதிர்பார்த்த பதிலை ஆண்டவர் ஆபகுக்கு சொல்லல. அதனால 12 முதல் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் வரைக்குமாக அந்த தன்னுடைய அந்த ஆண்டவர் சொன்ன பதிலை குறித்ததான குழப்பத்திலே இன்னும் சில கேள்விகளை அவர் கேட்கின்றார். அப்படி ஆபகு கேட்ட 2வது கேள்விக்கு ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம் வரைக்குமாக அவர் பதில் சொல்லுகிறார். பதில் சொல்லிவிட்டு கடைசியா 20வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், அவர் சர்வலோகத்திற்கும் தேவன் என்று சொல்லி முடிக்கின்றார். அப்படி ஆண்டவர் பதில் சொன்ன உடனே இப்பொழுது ஆபகு அதை புரிந்து கொண்டவராக ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஒரு துதி பாடலை பாடுகின்றார். ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஆபகுக்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் ஒரு சங்கீதம், ஒரு பாடல். நீங்க வேணா 3ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆபகு தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக அது எப்படி முடிகிறது என்று சொன்னால், இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி முடிகிறதை நான் பார்க்க முடியும். ஆகவே இந்த 3ஆம் அதிகாரம் என்று சொல்லுகிறது, தேவன் ஆபகுக்கு கொடுத்ததான பதில் மூலமாக ஆபகு திருப்தி அடைந்து தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார் என்று தேவனை துதிக்கின்றதான ஒரு துதி. இதுதான் இந்த 3ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறதான காரியம். ஆகவே இதுதான் இந்த ஆபகுக்கின் புத்தகத்தை குறித்ததான ஒரு பொதுவான வரையறை. சரி, இனி இந்த ஆபகுக்கு இருந்ததான குழப்பம் என்ன? அந்த குழப்பம் என்ன? அந்த குழப்பத்திற்கு தேவன் கொடுத்த பதில் என்ன? ஆனால் அந்த பதிலிலே அவன் ஏன் திருப்தி அடையவில்லை? திருப்தி அடையாதபடிக்கு மறுபடியும் ஆண்டவரை நோக்கி அவன் கேள்வி எழுப்பின கேள்வி என்ன? அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? அதை பற்றி தான் நம்ம படிக்க போறோம். இறுதியிலே நாம படித்தோம் அப்படின்னா, அவன் மகிழ்ச்சி நிறைந்த ஒருவனாக இருக்கிறான். இப்பொழுது இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்கிறதற்காக 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். உங்களுடைய வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டு ஆபகுக்கின் புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நீங்க வாசிங்க. ஆபகுக்கின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வாக்கியம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபகுக்கின் புத்தகம் ஆண்டவரை நோக்கி அவர் எழுப்புகிற கேள்வியோடு கூட ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த புத்தகம் முடியும் போது எப்படி முடிகிறது தெரியுமா? வாசித்து பாருங்களேன். 3ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வாக்கியம். 3ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், என் ஆண்டவருக்குள்ள நான் களி கூறுகிறவராயிருப்பேன் என்று. அதான் நான் சொன்னேன், குழப்பத்திலிருந்து குதூகலத்திற்கு என்று. ஒருவேளை இன்னைக்கு கூட ஒருவேளை நீங்க பல காரியங்களை குறித்து குழம்பி இருக்கலாம். ஒருவேளை ஒரு வேத ஆராய்ச்சியை போல இந்த பகுதி இருந்தாலும் இந்த புத்தகங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். சும்மா ஏதோ பாரம்பரியமாய் படிக்கிற நிலையில் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில இந்த புத்தகத்தின் மூலமாய் ஆண்டவர் என்ன பேசுகிறார், இந்த நாட்கள்ல இந்த புத்தகத்தின் மூலமாய் தேவனுக்கு கொடுக்கக்கூடியதான வார்த்தை என்ன என்பதை சரியாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியங்கள் ஏதோ ஒரு பக்திக்குரிய புத்தகமாய் அல்ல, அது நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்துகிறதான புத்தகம். ஆகவே குழம்பி போயிருந்ததான ஒரு தீர்க்கதரிசி இறுதியிலே சொல்லுகிறான். என்ன சொல்ல தெரியுமா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எந்த சூழ்நிலை தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வாக்கியம் தான் 17ஆம் வாக்கியம். என்ன தெரியுமா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், கிட்டத்தட்ட 6 காரியங்களை அவர் சொல்லுகின்றார். 6 காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஆனா சொல்லி முடிச்சுட்டு 7வதாக சொல்லுகிறார், நானும் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஒருவேளை வாரத்தின் 6 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களா இருக்கலாம். ஒரு தேவனுடைய மனிதர் இப்படிதான் சொன்னாரு. திங்கட்கிழமை அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் சரி, செவ்வாய்க்கிழமை திராட்சை செடியில பழம் இல்லாமல் போனாலும் சரி, புதன்கிழமை ஒலிவு மரத்துல பலனற்று போனாலும் சரி,
வியாழக்கிழமை வயல்கள்ல தானியம் விளைவியாமல் போனாலும் சரி, வெள்ளிக்கிழமை ஆட்டு மந்தையில முதலற்று போனாலும் சரி, சனிக்கிழமை தொழுவத்துல மாடுகள் இல்லாமல் போனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, எல்லா நாளும் நாம் கர்த்தருக்குள்ளாக குதூகலப்படும்படியாய் மகிழ்ச்சிப்படும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் சொன்னார் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களே சிந்தித்தோம். ஆகவே குழம்பி போயிருந்த ஒரு தீர்க்கன் குதூகலத்திற்குள்ளாக அவன் கடந்து போக காரணம் என்ன? ஆனா அவனுடைய குழப்பத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த முதல் வசனத்துல அங்க அவன் வாசிக்கும் பொழுது அவன் இவ்விதமாக அவன் சொல்லுகிறான், எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். 2 தடவை அவன் சொல்றான். ஒருவேளை இங்கே அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை போல அது இருக்குது. இந்த நாட்களும் கூட சில நேரங்களில் நீங்களும் நானும் பல காரியங்களுக்காக தெய்வ சமூகத்துல ஜெபிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தெய்வ சமூகத்துல ஜெபிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தின் காரியங்களுக்காக நாம் தெய்வ சமூகத்துல ஜெபிக்கிறோம். ஒருவனுடைய பிள்ளைகளுக்கு எடுத்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதிக்கு எடுத்த பலவீனங்களுக்கு எடுத்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை சபைக்கு எடுத்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை சமுதாயத்துல இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு அடுத்த நிலையை தேவ சமூகத்துல நாம ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எதுவரைக்கும் ஆண்டவரை இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், எதுவரைக்கும் ஆண்டவரே? எங்க ஒருவேளை அவன் ஏதோ ஆண்டவரை நோக்கி சாதாரணமாய் கூப்பிடுகிறது போல ஜெபிக்கிறது போல இந்த வார்த்தை நமக்கு இருக்குது. ஆனா ஆங்கில வேத புத்தகத்துல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, அங்க ஆங்கில வேத புத்தகத்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, how long shall I cry அப்படின்னு அவன் சொல்றான். how long shall I cry, எவ்வளவு நான் அழுது கொண்டிருப்பேன், எவ்வளவாய் நான் கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் ஆண்டவரே? சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில நாம கடந்து போகிறதான சில சூழ்நிலை, எதுவரைக்கும் ஆண்டவரே இதை நான் அனுபவிக்கணும்? ஆண்டவரே எவ்வளவு நாள் நான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, ஆண்டவரே நீர் இன்னும் கேளாமல் இருக்கிறீரே, எதுவரைக்கும் ஆண்டவரே? ஒருவேளை சில நேரங்கள்ல நாம ஜெபிக்க கூடியதான சில காரியங்கள் பதிலில்லாது போகிறது போல சூழ்நிலை வரும் பொழுது, ஒருவேளை தேவன் என்னை மறந்து விட்டாரோ, அல்லது தேவன் இன்னும் எதற்காக எனக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறார், என் வேலையின் விஷயத்துல ஏன் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்காம இருக்கிறார், நான் உண்மையாதான அவரை தேடுறேன், உண்மையாதான அவரை நோக்கி நான் பார்க்கிறேன், ஆனா ஏன் என்னுடைய வேலையின் விஷயத்துல ஆண்டவர் எனக்கு இன்னும் இரக்கம் பாராட்டாம இருக்கிறாரு, ஏன் என்னுடைய பிள்ளைகளுக்கு எடுத்த விஷயத்துல ஆண்டவர் இன்னும் இரக்கம் பாராட்டாம இருக்கிறாரு, ஏன் என்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய பலவீனத்துக்கு எடுத்த விஷயங்கள்ல இன்னும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டாமல் இருக்கிறார்? ஆண்டவரை எதுவரைக்கும் ஆண்டவரை நீர் கேளாமல் இருப்பீர், எதுவரைக்கும் ஆண்டவரே நீர் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அந்த 2ஆம் வசனத்தின் கடைசியில அவன் சொல்லுகிறான், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே, ஆண்டவரே நீர் மௌனமா இருக்கிறீரே, ஆண்டவரே உம்மிடத்துல எந்த ஒரு அசைவையும், ஆண்டவரே நீர் எதையும் அதை செய்யறது போலவே தெரியவில்லையே என்று கேட்கக்கூடியதான ஒரு அனுபவம். ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க அப்படின்னா, அந்த மனநிலையில இருந்த மனுஷன் தான் எப்படிப்பட்ட மனநிலைக்கு மாறினான் தெரியுமா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்படின்னா அவன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிச்சு அப்படின்றதுனாலயா, அல்லது அவன் கூப்பிட்டதுக்கெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் அவன் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்றதுனாலயா? அவன் சொல்றான், அத்தி மரம் துளிர் விடாமல் போகட்டும், திராட்சை செடியில பழம் இல்லாமல் போகட்டும், ஒளிவ மரங்கள் பலனற்று போகட்டும், வயல்களிலே தானியம் இல்லாமல் போகட்டும், ஆட்டு மந்தையிலே அங்கே மந்தைகளை ஒன்றுமே இல்லாமல் போகட்டும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போகட்டும், ஒண்ணுமே இல்லாம போகட்டும், ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கொடுப்பார் என்கிற நிலையில நான் சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலை அல்ல, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்கிற நிலையில நான் சந்தோஷமா இருப்பேன். அதாங்க நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடம். இந்த நாட்களிலே நாம் கடந்து போகிற பல சூழ்நிலைகள், வேலைக்கு எடுத்த பொருளாதாரத்துக்கு எடுத்த பல அனுபவங்கள் நமக்கு உண்டு. அன்றைக்கு ஆபுகு கடந்து போனதான அவன் இவ்விதமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட காரணம் என்னன்னா, அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அந்த 2ஆம் வசனத்தின் நடுவிலே ஒரு வார்த்தை இருக்குது, என்ன தெரியுமா? கொடுமையின் நிமித்தம். எதுக்காக ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுறான் அப்படின்னா, எதுவரைக்கும் ஆண்டவரை நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன், எதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை நோக்கி கூப்பிடுவேன், ஏன் கேளாமல் இருக்கிறீர், ஏன் உதவி செய்யாமல் இருக்கிறீர், ஏன் ரட்சியாமல் இருக்கிறீர் அப்படின்னா, அதுக்கு ஒரு வார்த்தை அவன் சொல்றான், கொடுமையின் நிமித்தம். கொடுமையின் நிமித்தம், வயலண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, கொடுமை.
இந்த தீர்க்க தரிசன புத்தகத்துல 6 முறை இந்த கொடுமை என்கிற வார்த்தையை நீங்க படிக்க முடியும். கொடுமை என்கிற வார்த்தையை 6 முறை நீங்கள் படிக்க முடியும். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கக்கூடியதான சில கொடிதான காரியங்கள், இந்த புத்தகத்தை வசனமா படிக்கணும் எனக்கு ஆசைதான். ஆனா நமக்கு நேரம் இல்ல, உங்களுக்கு அதற்குரிய பொறுமையும் கிடையாது. அதனால நான் சுருக்கமாய் சொல்லி இன்றைய செய்தி நான் முடிக்க விரும்புகின்றேன். இங்கே ஆபகுக் கண்ட கொடுமை என்ன அப்படின்னா, அங்க அதனுடைய 3-4 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 7 விதமான கொடுமையை அவன் பார்க்கிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாமே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாய பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்க நீதிமானை வணைந்து கொள்ளுகிறார், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப ஆண்டவரை நோக்கி இந்த தீர்க்கதரிசி கேட்கிறான், ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, ஏன் அக்கிரமத்தை என்னை காண பண்ணுகிறேன்? 7 காரியங்கள் வாசிக்கிறோம். ஒண்ணு என்ன தெரியுமாங்க? அக்கிரமம். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிறதான நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் இன்றைக்கு ஆபகுக்கு அன்றைக்கு சொல்லுகின்றான். அக்கிரமம் அக்கிரமம் பெருத்து போன ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் பெருகி இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு விதத்துல இன்றைக்கு தொலைக்காட்சி செய்திகளை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இந்த நாட்கள்ல இந்த என்ன நடக்குது, உலகத்துல நடக்குதுன்னு பாக்குறதுக்காக அதிகமாய் செய்தியை நம்ம பாக்குறோம். பாத்தீங்கன்னா எல்லா சேனல்களும் கிரைம் டைரி அல்லது குற்றம் என்ன அப்படின்னு என்னென்னலாம் போடுறான். பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடூரமான சம்பவங்கள், மோசமான நிகழ்வுகள் நடக்குது தெரியுமா? இடையில ஒரு நாள் சரி என்ன செய்தின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுல சொன்னேன், இதை பார்த்தோம்னா நமக்கு தலை வெடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்றைக்கு மோசமான அக்கிரமங்களும் அநியாயங்களும் உலகத்தில் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2வது, தீவினையை என்னை காண பண்ணுகிறது என்ன? தீவினை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு தீங்கான அனுபவம், உலகம் முழுவதுமாய் ஒரு கேடு, தொற்று நோயின் அனுபவம். 3, கொள்ளையும் வன்முறையும் நம்ம பார்க்கிறோம். கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே. நீங்க பாத்தீங்க எவ்வளவு கொள்ளை சம்பவங்கள் பட்ட பகல்ல. நேத்து சொல்லப்பட்ட ஒரு செய்தியாளர் சொன்னாரு, பட்ட பகல், அதாவது ஒரு நியூஸ்ல வாசிக்கக்கூடிய அந்த செய்தி தொகுப்பாளர் கடைசியில முடிக்கும் போது சொன்னாரு, பட்ட பகல்லையே இப்படி கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவம் நடைபெறுகிறது என்றால் நம்முடைய நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று. பட்ட பகல்ல கொள்ளையடித்து போறாங்க, லட்சக்கணக்காய் கொள்ளையடித்து போறாங்க, பவுன் பவுனா கொள்ளையடித்துட்டு போறாங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய நிலை நீ நல்லா கவனிங்க. இன்னைக்கு வழக்கும் வாதும் அங்கே நான் வாசிக்கிறோம், சண்டையும் இன்றைக்கு எழும்பி கொண்டிருக்கக்கூடிய எல்லை பகுதியில் நீங்க பாருங்க, கங்கணம் கட்டி கொண்டா சண்டை போட்டாங்க, சும்மா ஆயுதங்கள் கூட இல்லாதபடிக்கு கைகளிலே சண்டை போடுறாங்க. கைகளில சண்டை போட்டு 20 பேர் செத்து போனா நம்முடைய தேசத்துல. அங்க எத்தனை பேர் நமக்கு தெரியல கணக்கு. மட்டுமல்ல, இன்னைக்கு பாருங்க வழக்குகள் உண்டாகிறது, சண்டைகள் உண்டாகிறது. ஒரு கருப்பின மனிதன் கொல்லப்பட்டான் என்கிறது நிமித்தம் எத்தனையோ உயிர்கள் பலி கொடுக்கப்படுகிற, எத்தனையோ விதமான போராட்டங்கள் நடக்கிற அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். நியாயம் எடுபடாமல் போகிறது. கீழே அங்க வாசிக்கிற நியாயப்பிரமாணம் பலனற்று நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. 5வதாக அப்படின்னா, நல்லது சொன்னா கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கு சட்டம் மீறப்படுகிறது. துன்மார்க்க நீதிமானை வணைந்து கொள்ளுகிறான். அப்படின்னா இன்றைக்கு நீதிமான்கள் நீதி காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு தடை உண்டாகிறது. மட்டுமல்ல, கடைசியா 7வதாக நியாயம் புரட்டப்படுகிறது. அப்படின்னா இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம், இல்லாதவனுக்கு ஒரு நியாயம். இதெல்லாம் யாரு பார்க்கிறான்னா ஆபகுக் பார்க்கிறான். இதெல்லாம் யாரு நடுவுல இருக்குது அப்படின்னா யூத ஜனங்களின் நடுவுல இருக்குது. இதையெல்லாம் பார்த்து விட்டு, ஆண்டவரே இவ்வளவு அநியாயமும் அக்கிரமும் நடக்குதே, ஏன் ஆண்டவரே நீர் மௌனமா இருக்கிறீர்? ஏனென்றால் இவன் ஒரு தீர்க்கனா இருக்கிறபடினாலே இந்த புத்தகத்தினுடைய துவக்க வசனம் சொல்லுது, ஆபகுக்கின் பாரம், அவனுடைய இருதய வெம்பல், அவன் ஒரு தேவ மனிதனாய் இருக்கிறபடினாலே தேசத்துல நடக்கிறதான தீவினையை பார்க்கும் பொழுது, தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் நீதி புரட்டப்படுகிற அனுபவங்களை பார்க்கும் பொழுது அவன் வெம்பல் கொள்ளுகிறான். இந்த கொடுமைகளை நான் பார்க்கும் பொழுது எவ்வளவு நாள் ஆண்டவரை மௌனமாயிருப்பீர்? ஒரு விதத்துல நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. ஒருவேளை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எப்பவும் அப்படித்தானே,
ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இது கிடைக்கல, ஏன் ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு இப்படி நடக்கல, அல்லது ஏன் ஆண்டவரே என் வேலைக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நாம நம்ம பத்தி தானே கவலைப்படுவோம். ஆனா இங்க இந்த தீர்க்கனும் தேசத்தை குறித்த ஜனங்களை, தேசத்தை குறித்தும் தேவ ஜனங்களை குறித்தும் பாரம் உள்ளவனாக அவன் இருந்தான். அந்த நிலையிலே அந்த பாரத்தை ஆண்டவரிடத்துல கேட்கிறான். ஏன் ஆண்டவரே? ஒருவேளை நாம நம்ம பத்தி கவலைப்படுறது தவறு என்று நான் சொல்லல. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சில நெருக்கடிகளை, சில அனுபவங்களை நாம கடந்து போகும் பொழுது ஆண்டவரை நோக்கி கேட்கிறோம். அங்கே தீர்க்கதரிசி கேட்டதான கேள்வி என்ன தெரியுமா? யூத ஜனங்களுடைய அநியாயங்களை குறித்ததான, தம்முடைய சொந்த ஜனங்கள் பண்ற அக்கிரமத்தை பார்த்துட்டு பொறுக்க முடியாம அங்கே ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கிறான். அவன் கேட்கிற கேள்வியை மூணா வகைப்படுத்தி நான் சொல்றேன். ஒண்ணு, ஏன் துன்மார்க்கன் தண்டிக்கப்படாமல் இருக்கிறான்? அதான் இங்க மொத்தமா ஆபகு கேட்கிற கேள்வி. கொலை பண்றான், கொள்ளையடிக்கிறான், அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், ஏன் ஆண்டவரே நீர் அவனை தண்டிக்காம இருக்கிறீர்? ரெண்டாவதாக ஆபகு கேட்கிற கேள்வி என்னன்னா, அவன் அவ்வளவு கொலை பண்ணி கொள்ளையடிச்சு இருக்கானே, ஆனா அவன் துன்மார்க்கன் ஏன் செழிப்பா இருக்கிறான்? ஒண்ணு, துன்மார்க்கனுக்கு ஏன் இன்னும் தண்டனை வரல? ரெண்டாவது, இன்னும் துன்மார்க்கன் ஏன் செழிப்பா இருக்கிறான்? நான் நல்லாதான் இருக்கிறேன், நியாயமா செய்யறேன், ஆனா என் வாழ்க்கையில பார்த்தோம்னா நல்லது பொழுது ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. ஆனா அவனும் அநியாயம் அக்கிரமும் செய்து கொண்டிருக்கிறான், ஆனா அவன் வாழ்க்கையில அவன் செழிப்பா இருக்கிறானே. மூணாவது, ஆண்டவரே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீர் ஏன் ஆண்டவரே சும்மா இருக்கிறீர்? இதுதான் ஆபகுனுடைய இந்த முதல் கேள்வியினுடைய 3 பக்கங்கள். ஆண்டவரே, துன்மார்க்கனுக்கு ஏன் தண்டனை வரமாட்டேங்குது? அவன் துன்மார்க்க செய்தும் ஏன் அவன் செழிப்பா இருக்கிறான்? ஆண்டவரே, நீங்க ஏன் இதை பார்த்துக்கிட்டு மௌனமா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு அங்கே ஆபகுக்கு ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்க. அப்படி ஆபகு கேட்டதான கேள்விக்குதான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார் தெரியுமா? 5 முதல் 11 வரையுள்ள வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்டதான துன்மார்க்கமா இருக்கக்கூடியதான இந்த யூத ஜனங்களை நான் தண்டிப்பேன். ஆனா எப்படி தண்டிப்பேன் அப்படின்னா, அதுதான் கீழே 6வது வசனத்துல வாசிக்கிறோம். இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகவுமான ஜாதியாரை எழும்ப பண்ணுவேன். இந்த பகுதியை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 6 முதல் 11 வரையுள்ள வசனங்கள்ல நீங்க வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றத அந்த 5வது வசனத்துல ரொம்ப அற்புதமா சொல்றாரு. நீ புறஜாதிய பாரு, மட்டுமல்ல நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்ப, நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்ட, நான் ஒரு காரியத்தை செய்யறேன், என்ன தெரியுமா? உன் நாட்கள்லயே அதை நான் செய்யறேன். சில நேரம் ஆண்டவர் அவர் மௌனமா இருக்கிறாருன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் மௌனமா கிடையாதுங்க. அவர் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய செயல் நடந்து கொண்டுதான் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா நிகழ்வுகளும் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் அதிலே இருக்கிறது என்கிறதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஒருவேளை நாம நினைக்கும் பொழுது ஆண்டவர் ஒண்ணுமே செய்யாம இருக்காரு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒண்ணுமே செய்யாமலாம் கிடையாது. அவர் செயல்படுகிறார். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் சொல்றாரு, நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன், நான் எப்படி செயல்படுறேன். ஏன்னா நாம ஆண்டவரை பத்தி நம்ம மனசுல ஒரு இமேஜினேஷன் வச்சிருப்போம், அல்லது நம்ம மனசுல ஆண்டவரை பத்தி தான ஒரு சித்திரம், ஒரு வரைபடம் வச்சிருப்போம். ஆண்டவர்னா இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அங்க சொல்றாரு, நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. அப்படிதான் அந்த வசனத்தை சொல்றாரு. நான் புரியுற பாஷையில சொல்றேன். நான் சொன்னாலும், அதான் அங்க அருமையா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசியாத. 4வது வசனத்துல நீங்க 5வது வசனத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா, விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்க நாட்களே செய்வேன். கண்டிப்பா ஒருவேளை இன்னைக்கு பல காரியங்களை குறித்து குழம்பி கேள்வி கொண்டு கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நம்பாட்டினாலும், நீங்க புரிந்து கொள்ள முடியாட்டினாலும், உங்களுக்காக உங்க நாட்கள்லயே ஒரு காரியத்தை நான் செய்யறேன். உண்மையிலேயே ஆண்டவர் அன்றைக்கு அந்த யூத ஜனங்களுக்காக அவர் செயல்பட்டார். இதே வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தின் 31வது வசனத்துல பயன்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும். தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு 30ஆம் வசனத்துல சொல்றாரு. சொல்லிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்க அதே வார்த்தைகளை அங்கே அப்போஸ்தல 14:31 பவுல் பயன்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும். பவுல் அங்க என்ன பயன்படுத்துறார் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க நிச்சயமா இப்படிப்பட்டதான ஒரு கிரியை உண்டாகும் அப்படின்னு அங்க சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும்.
இங்க உலகத்தில் நடக்கக்கூடியதான செயல்கள் எல்லாவற்றிலும் அவருடைய ஆளுகை இருக்குது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இன்னும் நான் சொல்றேனே, தேவன் எல்லா நேரமும் நாம நினைக்கிறது மாதிரி அவர் பதில் கொடுக்க மாட்டார். ஏன்னா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆபகுக்கு எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? ஜனங்களுடைய அக்கிரமத்தையும் அநியாயத்தை பார்த்து அவர் புலம்பிக்கும் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க இந்த துன்மார்க்கர்களை தண்டிங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. எது வரைக்கும் நான் இப்படி இதை பார்க்கணும்? எது வரைக்கும் இப்படிப்பட்ட அநியாயங்களை நான் சகிக்கணும்? ஒருவேளை இவர் தன்னுடைய வாழ்க்கையில கூட இந்த துன்மார்க்கருடைய, ஏன்னா நீதிமானை வணைந்து கொள்கிறார்கள் என்று அங்கே சொல்றாரு போல, இங்கே தேவ மனிதனாய் இருக்கக்கூடிய இவருக்கும் கூட சில நெருக்கடிகளை அங்கே மற்ற ஜனங்கள் உண்டாக்கி இருக்கலாம். அந்த நிலையில எது வரைக்கும் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. அப்படி கேள்வி எழுப்பி கொண்டிருக்கக்கூடியதான நிலையில அங்க நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்றாரு. என்ன தெரியுமா? நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். என்ன காரியம்? கல்தேருங்கிறதான ஒரு ஜாதியை நான் எழுப்புவேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் அசீரியர்களுடைய ஆளுகைதான் சாம்ராஜ்யம் இருந்துச்சு. ஆகவே அசீரியர்களுடைய சாம்ராஜ்யத்தை தவிடுபொடியாக்கி இப்பொழுது பாபிலோனியர்கள் என்கிறதான ஒரு சாம்ராஜ்யத்தை தேவன் எழுப்புகிறார். நேபுகாத் நேச்சார்ங்கிறதான ராஜாவின் மூலமாய் அப்படிப்பட்டதான ஒரு சாம்ராஜ்யம் எழும்பி வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5 முதல் 11 வரையில வசனங்கள்ல இந்த பாபிலோனியர்களுடைய அல்லது கல்தேயர்களுடைய தோற்றத்தை பற்றியும், அந்த கல்தேயர்களுடைய தன்மையை பற்றியும், அந்த கல்தேயருடைய வல்லமை பற்றியும் 3 பகுதிகளாக இங்கே ஆண்டவர் சொல்றார். அதெல்லாம் நமக்கு இப்ப படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நீங்க குறித்து கொண்டீங்கன்னா இந்த பகுதியை படிக்கும் பொழுது அவங்களுடைய தோற்றம் எப்படி, அவர்களுடைய தன்மை எப்படி, அவர்களுடைய பலன் எப்படி அப்படின்றத ஆண்டவர் இங்க சொல்றத. ஆகவே அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. நான் பிரஜாதியை கொண்டு என்ன செய்வேன்? ஆனா ஆண்டவர் சொன்ன பதிலை என்னது ஆபகுக்கு ஏற்றுக்கொண்டார். கீழே வாசித்து பாருங்களேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் வசனத்திலே, ஆபகுக்கு இப்ப 12ஆம் வசனத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தமானவர் அல்லவோ, நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கண்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். இந்த வசனத்தை 2 பகுதியா நீங்க பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா, பிற்பகுதியில நாம பார்க்கும் பொழுது ஆபகுக்கு சொல்றாரு, கர்த்தாவே நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். சரி, ஓகே, அவனை கொண்டு துன்மார்க்கனை தண்டிக்கும்படியாக நியாய தீர்ப்பு செய்யும்படியாக அவனை வைத்தீர், அங்கே தண்டனை செய்ய அவனை ஏற்படுத்தினீர். சரி, ஆனாலும் கீழே அவர் கேட்கிறதான கேள்வி என்ன தெரியுமா? அந்த ஆண்டவர் சொன்ன பதிலை அவர் புரிந்து கொண்டாலும் இவரால அதை ஏத்துக்கிட முடியல. ஏன் தெரியுமா? கீழே நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கலும் நீதிமானை விழுங்கும் போது மௌனமா இருக்கிறது என்ன? ஏன் அப்படின்னா, இந்த பாபிலோனியர்கள் அல்லது இந்த கல்தையர்கள் யூத ஜனங்களை விட ரொம்ப மோசமானவங்க. இங்க ஆபகுக்கால ஆண்டவர் சொன்னதான பதில ஏற்றுக்கொண்டாலும் அதை அவரால பொறுத்து கொள்ள முடியல. என்ன ஆண்டவரே, நாங்க தப்பு பண்றோம், இந்த யூத ஜனங்கள் துன்மார்க்கர்கள் தான், தவறு செய்கிறாங்க தான், ஆனாலும் யூத ஜனங்களாகிய எங்களுடைய தேவனாய் பூர்வ காலம் முதல் எங்களுடைய தேவன் எங்களுடைய பரிசுத்தருமாய் இருக்கிறீர். ஆனா அப்படிப்பட்டதான நிலையில உம்முடைய ஜனமாகிய எங்களை துன்மார்க்கனை வச்சு நீர் தண்டிக்கலாமா ஆண்டவரே? அது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை நீர் நியாயம் செய்வேன் அப்படின்னு சொன்னா எனக்கு புரியும். நான் நியாயம் செய்து உங்களுடைய நடுவில் நான் நீதி நிறைவேற்றுவேன், அநியாயத்தை அக்கிரமத்தை வேறு இருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு அது புரியுது ஆண்டவரே. ஆனா என்ன நானே, அதாவது இந்த ஜனங்களே தவறு செய்கிறவர்களா இருக்கிறாங்க, அப்படி தவறு செய்கிறதான ஜனங்களா இருக்கிற இவர்களை இன்னும் இவர்களை விட மோசமாய் தவறு செய்கிற ஜனங்களை வச்சு தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னீரே, அது எப்படி ஆண்டவர்? எனக்கு ஒண்ணும் புரியல. துன்மார்க்கனை கொண்டு தேவன் நீதிமானை நியாயம் தீர்ப்பது எப்படி? இன்னைக்கு கூட உலகத்துல அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இன்றைக்கு உலகத்துல நடக்கிற நிகழ்வு, அன்றைக்கு சாம்ராஜ்யத்துல ஒரு மாற்றம் உண்டாச்சு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசீரிய சாம்ராஜ்யம் மாறி என்ன வருகிறது? பாபிலோனிய சாம்ராஜ்யம் வருகிறது.
பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு பின்பதாக மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வருகிறது. இந்த அதான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர் அப்படின்னு பைபிள்ல வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கிறதான நிகழ்வுகளின் மூலமாக தேவன் தம்முடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றார். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறதான திட்டங்கள், இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறதான செயல்பாடுகள், தேவன் தம்முடைய சபையை குறித்த, தம்முடைய பிள்ளைகளை குறித்த திட்டங்களை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் மறந்துட வேண்டாம். இது ஏதோ எல்லா நாளும் வருகிறது போன்ற ஒரு தொற்று அல்லது ஒரு வியாதி அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். இது வேதனைகளுக்கு ஆரம்பம். இதை ஆண்டவர் எங்க சொன்னார் தெரியுமா? தம்முடைய வருகை குறித்ததான கேள்வி எழுப்பப்படும் பொழுது அவர் சொன்னதான வார்த்தை, மத்தேயு சுவிசேஷத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். கொள்ளை நோய், நாட்டுக்கு நாடு யுத்தம், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சம், எத்தனை இதெல்லாம் வரிசையா வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசங்களில் இதை கண்கூடாக நாம் பார்த்து வருகிறோம். நம்ம நாட்டுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம செத்த மிருகத்தை பிச்சு தின்ற அளவுக்கு ஜனங்கள் மாறி போயிருக்கிறாங்க. ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்னால நடக்காதனால நமக்கு அது தெரியல. ஆனா நம்ம தேசத்துல அது நடக்குது. காரணம் என்ன? இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறதான ஒன்று. ஒருவேளை இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு இக்கட்டுக்குள்ள கடந்து போகிறது என்று சொன்னாலும், தேவ பிள்ளைகளுக்கும் இது ஒரு சோதனை நேரம், இது ஒரு சிக்ஷையின் நேரம். ஆகவே இதிலே நம்முடைய உண்மையை அல்லது தேவனுக்காக நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறோம் என்பதை நாம் நிரூபித்து காண்பிக்க வேண்டியது அவசியம். ஆனா அன்னைக்கு ஆபகு சொன்னது போலதான் இன்னைக்கு நம்ம ஆட்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆபகுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அங்க 12ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா, நாங்கள் சாக மாட்டோம். அங்கே ஆபகு சொல்றாரு, ஆண்டவரே நீர் தண்டனை செய்கிறதுக்கு அவனை நியமித்தீர், நியாய தீர்ப்புக்காக அவனை வைத்தீர், ஆனா நாங்க சாக மாட்டோம். நாங்கள் சாவதில்லை. ஏன்னா எனது நாங்கள் வாக்குத்தத்தத்தின் சந்ததி. பூர்வ காலம் முதல் ரொம்ப நாளா நீங்க எங்களுக்கு தேவனா என்ன செய்கிறீர் இருக்கிறீர். ஒரு விதத்துல அது சரியான ஒரு காரியமா இருந்தாலும், நீங்க பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் புறஜாதியை கொண்டு தம்முடைய ஜனங்கள் நடுவிலே அவர் நியாய தீர்ப்பு செய்கின்றார். இன்றைக்கு இந்த கொரோனா தொற்றின் காலகட்டத்தின் மூலமாய் கர்த்தர் தம்முடைய சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டு இருக்கு. ஆனா வீடுகள்ல கூடி நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனா இதுல நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். வீடுகள்ல கூடி ஆராதித்தாலும் தேவ பிரசன்னத்துல இருக்கிறோன்ற உணர்வோட இருக்கணும்னு நான் மறுபடியும் நான் சொல்றேன். கர்த்தரோடு கூட விளையாடுகிறது தீ விளையாட்டு. கர்த்தரோடு கூட விளையாடுகிறது தீ விளையாட்டு. தேவன் தம்முடைய சபையை பரிசுத்தப்படுத்தி அவர் எடுத்துக்கொள்றதுக்காக இந்த நாட்கள்ல அவர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வார்த்தைகள் கடினமா இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஆனா நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அப்படின்னு தெசலோனிக்கர் நிருபத்துல நான் வாசிக்கிறோம். நம்ம பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஊழியம் செய்யணும்ன்றதெல்லாம் தேவனுடைய சித்தம் அப்படின்றதெல்லாம் 2ஆம் பட்சம். மிக முக்கியமான ஒன்று, நாம் கரை திரை பிழையற்ற பரிசுத்தமுள்ள மகிமையுள்ள சபையாக, மனவாட்டி சபையாக அவருக்கு முன்னால நாம் நிற்கணும். அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான நம்பிக்கையுள்ளவன் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது. தேவ சமூகத்துல இந்த நாட்கள்ல உலகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடியதான அனுபவம் உலக மக்களுக்கு மட்டும் இக்கட்டு அல்ல. விசுவாசிகளாகிய நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய், சபையை பரிசுத்தப்படுத்தும்படியாய் தேவன் அந்த நாட்களை அனுமதித்திருக்கிறார். அதனால வீட்டுல உட்காந்து ஜாலியா உட்கார்ந்து டிவிக்கு முன்னாலே மொபைல் போனுக்கு முன்னாலே உட்கார்ந்துகிட்டு நாம நேரம் செலவழிக்கணும்ன்றதுக்காக அல்ல. அல்லது சபைக்கு போனா அதெல்லாம் கிளம்பி அப்படி இப்படிலாம் போனோமே, வீட்டுல உட்காந்து எப்படி வேணாலும் உட்கார்ந்துட்டு என்ன முகம் மட்டும்தானே தெரியுது அப்படின்ட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம்ன்றல்ல. அக்கினி ஜுவாலை குத்த அவருடைய கண்களுக்கு எதை நாம மறைக்க முடியாது. நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். ஆகவே இன்றைக்கு உலகத்தின் நிகழ்வுகளின் மூலமாய் தேவன் தம்முடைய சபையை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அப்போ இவன் கேட்டான், ஆண்டவரே அநியாயம் செய்யறவங்க மூலமா நல்லவங்களை, நீதிமான்களை, உம்முடைய பிள்ளைகளை நீர் நியாயம் தீர்க்க போகிறீரோ? அங்க கீழே சில காரியங்கள் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, வலையை மீன் பிடித்து வலையில இழுத்து கொண்டு போகிறது போல உம்முடைய ஜனங்களை இழுத்து கொண்டு போகிறதுக்கு நீ விட்டு விடுவீரோ? அங்க கேட்கிறான், இரக்கமில்லாமல் ஜாதிகளை எப்போதும் கொன்று போட வேண்டுமோ அப்படின்னு அவங்க கேட்டுட்டு அதுக்கு ஒரு பதிலும் இல்லை. அதனால 2ஆம் அதிகாரத்துல
நான் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றத நான் தெரியும்படியாக, புரிந்து கொள்ளும்படியா நான் போய் காவல் கோபுரத்துல போய் உட்கார்ந்துக்கிடுவேன். அதான் 2வது வசனத்துல 2ஆம் அதிகாரத்து 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு பட்டணத்தினுடைய மதில் சுவர்ல காவல் கோபுரம் இருக்கும். அந்த காவல் கோபுரத்துல உட்கார்ந்து வெளியே பார்ப்பாங்க, அல்லது தூதுவர்கள் வரும்பொழுது, அது ஜனங்கள் வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த காவல் கோபுரத்துல உட்காருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு பாக்குறதுக்காக நான் கோபுரத்துல உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப ஆண்டவர் அவங்க கூட பேசுறாரு. அதான் 2ஆம் அதிகாரத்து 2 முதல் 20 வரையில் வசனங்களை நான் பார்க்கிறோம். அங்க என்ன பேசுறாரு தெரியுமா? என்ன பேசுறாரு தெரியுமா? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி அங்க சொல்றாரு, நான் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறேன். அந்த தரிசனத்தின் என்ன செய்ய எழுது, கடந்தோடுகள் வாசிக்கும்படியா அதை என்ன செய் எழுது என்று சொல்லிட்டு, இதோ அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. 4ஆம் வசனத்துல அப்படின்னா அங்க அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அவனை ஒருவேளை தண்டனை செய்கிறதற்காக நான் நியமித்தேன் அப்படின்னு சொன்னாலும் அவனிலும் குற்றம் உண்டு. அதான் 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில நான் வாசிக்கும் பொழுது, 1ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்துல கடைசி பகுதியில வாசிக்கிறோம். அப்பொழுது அவனுடைய மனம் மாற அவன் தன் பலன் தன் தேவனாலே உண்டானது என்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளியவான். இங்க கல்தேயனை அல்லது பாபிலோனியனை கொண்டு தேவ ஜனங்களை நான் நியாயந்திருப்பேன்னு சொன்னாலும் அவனும் குற்றவாளிதான். அவனை நான் தண்டிப்பேன். ஏன்னா அவன் யாரு தெரியுமா? அவன் பெருமை உள்ளவனாக இருக்கிறான். அதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, அவன் அகங்காரியா இருக்கிறானே. இதனால நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் ஒருவேளை நம்ம பயன்படுத்தலாம், தேவன் நம்மை கொண்டு பல காரியங்களை செய்யலாம். ஆனா நம்மிலே பெருமை உண்டாகும் என்று சொன்னால், பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்யறது தெரியுமாங்க? எதிர்த்து நிற்கிறார். அவ்வளவு பெரியதான அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் எவ்வளவு தாழ்மை உள்ளவராய் இருந்தார் என்கிறதை கொரிந்தியருக்கு நிருபத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா மிக அழகாய் பவுல் அதை வர்ணித்து சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஊழியத்தை பெறுகிறதற்கு கூட நான் என்ன கிடையாது, பாத்திரன் அல்ல, ஆனால் தேவனை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர் எல்லாரும் நான் சிறியவனாய் இருக்கிறேன், பரிசுத்தவான்கள் எல்லாரும் நான் சிறியவனாய் இருக்கிறேன், பாவிகளிலும் பிரதான பாவி என்று தன்னை தாழ்த்துகிறார். அதனாலதான் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். பெருமைக்கு மட்டும் நம்ம வாழ்க்கையில் இடம் பிடிப்போம் அப்படின்னா, ஆண்டவர் இங்க இந்த 2ஆம் அதிகாரத்துல ஆபகுக்கிடத்துல இந்த கல்தேயர்களாகிய பாபிலோனியர்களுக்கு உண்டாகக்கூடியதான நியாய தீர்ப்பை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு 5 முறை ஆண்டவர் சொல்றாரு. 5 முறை ஆண்டவர் சொல்றாரு. 6ஆம் வசனத்துல சொல்றாரு, 9ஆம் வசனத்துல சொல்றாரு, 12ஆம் வசனத்துல சொல்றாரு, 15ஆம் வசனத்துல சொல்றாரு, 19ஆம் வசனத்துல சொல்றாரு. 5 முறை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் அதிகாரத்துல ஐயோ அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு ஐயோ தெரியுமா? இவன் பெருமை உள்ளவனாக இருந்ததுனால பெருமை அவனை எந்த நிலைக்குள்ள கொண்டு போகும் அப்படின்றத அங்க ஆண்டு சொல்றாரு. என்ன நிலைக்கு கொண்டு போகுது தெரியுமா? அங்கே ஒன்று நான் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, பேராசைக்குள்ளாக அவனை கொண்டு போகுது. அந்த 6ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, தன்னுடையதல்லாது தனக்காக சேர்த்துக் கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. பெருமை பேராசைக்குள்ள கொண்டு போகும். 2, பெருமை நேர்மையற்ற தன்மைக்குள்ள கொண்டு போகும். அங்க நீங்க பாத்தீங்கன்னா, தன் தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. நேர்மையற்ற தன்மை கொண்டு போகும். 3, வன்முறைக்கு கொண்டு போகும். அங்க 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஐயோ அப்படின்னு சொல்லி, இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி. இதெல்லாம் தனித்தனியா விவரித்து சொல்லணும். இதை அந்த ஐயோன்ற 5 காரியத்தை மட்டும் படிக்கணும்னா நிறைய படிக்க முடியும். ஆனா உங்களுடைய சிந்தனைக்கு நான் சொல்றேன், வன்முறைக்கு அவனை பெருமை கொண்டு போகும். அடுத்து சிற்றின்பத்துக்கு 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. கடைசியா 5ஆவதாக 19ஆம் வசனத்துல விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாற்றும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை எதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கிறோம், அதெல்லாம் விக்கிரக ஆராதனை. இப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெருமை உள்ளவனுக்கு, இந்த பாபிலோனியன் பெருமை உள்ளவனா இருக்கிறபடியினாலே அந்த பெருமை அவன் என்ன பண்ண தெரியுமா? நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும், இந்த 5 காரியமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதான காரியங்கள். என்ன,
இந்த பெருமை ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அகந்தையின் நிமித்தமாக இன்னும் தான் புகழப்படணும்ன்ற பேராசை அவனுக்குள்ள வருது. அந்த பேராசையின் நிமித்தமா உண்மைக்கேடான காரியங்களை, நேர்மையற்ற காரியங்களை செய்கிறதற்கு அவன் முற்படுவான். அப்படி நேர்மையற்ற காரியங்களை செய்ய முற்படும் பொழுது அதுக்காக எதையும் செய்ய, எந்த வன்முறையும் செய்ய, யாரையும் அழிக்கிறதுக்கு அவன் முற்படுவான். கடைசியில சிற்றின்பத்துல விழுந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடாதபடிக்கு விக்கிரக ஆராதனைக்காரனாய், பொருளாசை மீது உள்ளதான ஒரு மனிதனாய் அவன் மாறி. அதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டுதான் கடைசியில அங்கே 20ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தரோ வென்றால். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆகவே பூமி அவருக்கு முன்னால, அவர் சகல பூமிக்கும் ஆண்டவர். இப்ப அசீரியனை மேற்கொள்ளுகிறதற்காக பாபிலோனியனை கொண்டு வந்தார். பாபிலோனியரை அழிக்கிறதுக்காக அடுத்து மேதிய பெருசேரிகளை கொண்டு வந்தார். ஆனா இவங்க எல்லாம் மாறி மாறி வர்றதுடைய காரணம் என்ன தெரியுமா? இடையிலே இளையோடி போகிறதான ஒரு யூத ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறதான எல்லா நிகழ்வுகளும் காரியங்களும், உலகத்தில் நடக்கிறதான எல்லா நிகழ்வுகளும் காரியங்களும் எதுக்காக அப்படின்னா, தேவன் தம்முடைய ஜனங்களுக்காய் செயல்படுகிறார். நம்முடைய ஜனங்களுக்காக. அதனால அதை புரிந்து கொண்டதான ஆபகுக் ஆண்டவரை பாடி துதிக்கிறது தான் நாம 3வது அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதை 3ஆக நாம பிரிக்க முடியும். ஒன்று, ஆபகுக்கினுடைய ஜெபம். ஆபகுக்கினுடைய ஜெபம் 1 முதல் 2 வரையுள்ள வசனங்கள்ல நீங்க பார்க்க முடியும். 2ஆவதாக ஆபகுக்கினுடைய நம்பிக்கை 3 முதல் 15 வரையுள்ளதான வசனங்களை நீங்க பார்க்க முடியும். 3ஆவதாக ஆபகுக்கினுடைய விசுவாசம், அதனுடைய 16 முதல் 19 வரை உள்ள வசனங்களை நீங்க பாருங்க. அவனுடைய ஜெபம், ஆண்டவரே உயிர்ப்பியும் ரட்சியும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நாங்க நீ ஏன் நீதிமானை துன்மார்க்கனை கொண்டு தண்டிக்கிறீர் என்று சொன்னார். அதெல்லாம் உங்களுடைய சித்தம், உங்களுடைய திட்டம், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் கூட ஆண்டவரே, எங்களை சுத்தப்படுத்த நினைக்கிறீர், எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஆனாலும் நீ நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது அங்கே கடைசியில் அவன் சொல்றான், நீர் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரலும் அப்படின்னு 3ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை சொல்றான். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரலும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறான். தேவனுடைய வல்லமையில உள்ளதான அவனுடைய நம்பிக்கை 3 முதல் 7 வரையில வசனங்களை சொல்றான். அடுத்து 8 முதல் 15 வரையுள்ளதான வசனங்கள்ல தேவனுடைய கிரியின் மீது உள்ளதான அவனுடைய நம்பிக்கையை சொல்றான். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிரியின் மீது உள்ளதான அவனுடைய நம்பிக்கை. அங்கே மோசையை கொண்டு தேவன் என்ன செய்தார், யோசுவாவை கொண்டு தேவன் என்ன செய்தார், அதெல்லாம் நீங்க பின்னால நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவர் தண்ணீரை பிளந்து போகிற அனுபவம், அதுபோல நட்சத்திரங்களை சூரியனை நிற்க பண்ண அனுபவம், இதெல்லாம் கடந்த நாட்களை தேவன் என்ன செய்தார் என்கிறதான அனுபவத்தை குறித்து அங்கே ஆபகுக் சொல்லுகிறதை பார்க்க முடியும். கடைசியில அவன் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறான். என்ன அறிக்கை செய்கிறான் தெரியுமா? அவன் சொல்றான், ஓ அத்திமரம் துளிராமல் போனால், திராட்சை செடிகள் பலனில்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா. ஓ, இதுதான் இந்த ஆபகுக்கினுடைய புத்தகம். ஆனா இந்த அனுபவத்துக்குள்ள ஆபகுக் வர காரணம் என்ன? இந்த அனுபவத்துக்குள்ள ஆபகுக் வர காரணம் என்ன? 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் புலம்புனான். அவனுக்குள்ள பல கேள்விகள் இருந்தது. ஒருவேளை அன்னைக்கு அவன் ஒரு தீர்க்கதரிசி என்கிற நிலையிலே, தேசத்தை குறித்த நிலையில, அக்கிரமங்களை குறித்த நிலையில அவனுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். ஆனா நாம தனிப்பட்ட விதத்துல குடும்பஸ்தர்களா இருக்கிறோம், சபையின் பொறுப்புள்ளவர்களா இருக்கிறோம், பல நிலைகள்ல நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நிலைகள் இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள பல்வேறு விதமான கேள்விகள், எதுவரைக்கும் ஆண்டவரே, என்னுடைய வேலைக்கு எடுத்த, என்னுடைய பொருளாதாரத்துக்கு எடுத்த, என்னுடைய குடும்பத்துக்கு எடுத்த நிலையில எதுவரைக்கும் என்கிற கேள்வி நமக்குள்ளா இருக்கலாம். ஆனா ஒண்ணு ஆண்டு சொல்றாரு, நான் உங்கள் நாட்களிலேயே செய்வேன். நீங்க விசுவாசியாத கிரியை உங்கள் நாட்களிலேயே நான் சொன்னாலும், விவரித்து சொன்னாலும் நீங்க விசுவாசியாத ஒரு காரியம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியமும், ஒருவேளை கொரோனா தொற்றினுடைய காலகட்டங்களும் கூட எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக தான் தேவன் என்ன செய்யறது தெரியுமாங்க, அனுமதிக்கிறார். லாபச்சு நோக்கத்துக்காக. ஒருவேளை ஆண்டவர் நாம எதிர்பார்க்கறது மாதிரி பதில் கொடுப்பாரு நாம நினைக்கிறோம். ஆனா நாம எதிர்பார்க்கறது மாதிரி எல்லா நேரம் ஆண்டவர் பதில் கொடுக்கறது இல்லைங்க. அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஒருவேளை அது இன்னும் நம்ம குழப்பத்துக்குள்ள கொண்டு போய் ஆபகுக்கை போல மறுபடியும் ஒரு கேள்வி கேட்க வைக்கலாம். ஆண்டவரே, நீதிமான துன்மார்க்கனை கொண்டு நீர் தண்டிக்கலாமா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனுக்கும் என்ன வைத்திருக்கேன் தெரியுமாங்க, ஆக்கினை. அவனுக்கு ஐயோ. அதனாலதான் கடைசியில் ஆபகுக்கு இங்கே சொல்றாரு, ஓ நீ சர்வலோகத்துக்கும் தேவன்,
இரண்டாம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்துல பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்க கடவுது என்று சொல்றார். கடைசியில் அவர் கர்த்தரை பாடி துதிக்கக்கூடிய, அதனாலதான் கடைசி சொல்ல, நான் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அழுதான் லிட்டரலி. அங்க நீங்க 1ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, how long I shall cry அப்படின்னு அவன் சொல்றான். நான் எவ்வளவு நாள் அழணும் ஆண்டவரே, எவ்வளவு நாள் நான் அழுதுகிட்டு இருக்கணும், கண்ணீர் வடிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்றான். ஆனா கண்ணீர் வடிக்கணும்னு சொன்னவன் இப்ப களி கூறுகிறவனாக இருந்தான். நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அதான் குழப்பத்திலிருந்து குதூகலத்திற்கு, கண்ணீரிலிருந்து களி கூறுதலுக்கு தேவன் நம்மை நடத்துவார். ஆனா இந்த அனுபவத்துக்குள்ள ஆபகுக் போக காரணம் என்ன? ஆபகுக் எப்படி இந்த அனுபவத்துக்குள்ள போனாரு? ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்கள் அதை பத்தி நாம சிந்திக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம கற்றுக்கொண்டதான அனுபவம், தேவன் எல்லாவற்றையும் நோக்கத்தோட செய்யறாரு. நாம அவர்கிட்ட கேள்வி கேட்கறது உரிமை இருக்கு. ஆனா அந்த கேள்விகள் எதுவானாலும் தேவன் நம்ம விருப்பத்தின்படிதான் எல்லாம் செய்வார்னு நீங்க நினைக்க வேண்டாம். எல்லாம் செய்வார்னு நீங்க நினைக்க வேண்டாம். அவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அவருடைய நோக்கத்துக்கு நம்ம விட்டு கொடுப்போம் அப்படின்னா கண்ணீர் வடிக்கிற நாம களி கூற முடியும். குழம்பி போயிருக்கிறதான நாம குதூகலிக்க முடியும். நாம கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான நாம களி கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஒருவேளை நம்ம புத்திக்கு அது புரியாது, நம்முடைய புத்திக்கு புரியாது. ஆனா தேவன் எல்லாவற்றையும், அவர் சர்வலோகத்தின் தேவன், சர்வலோகத்தின் தேவன். ஒருவேளை எல்லாமே இப்படி இருந்தாதான், வாய்ப்பா இருந்தாதான் களி கூறுவேன் அப்படின்னு இல்ல. அத்திமரம் துளிர் விடாமல் போனால், திராட்சை செடிகளை பலனற்று போனால், எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போனாலும் நான் களி கூறுவேன். ஏன் தெரியுமா? அதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். 1ஆம் அதிகாரத்துல ஆபகுக் அவன் கீழே பாக்குறான். தன்னை சுற்றி உள்ளதான ஜனங்களை அவன் பாக்குறான். பார்க்கும் பொழுது அநியாயம், அக்கிரமம், ஏன்னு கேள்வி அவனுக்குள்ள இருக்குது. ஆனா 2ஆம் அதிகாரத்துல போகும் பொழுது அவன் சொன்னா, நான் கொஞ்சம் மேல போவேன், நான் கொஞ்சம் உயரத்துல போய் உட்கார்ந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் அவனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தார். ஆனா 3ஆம் அதிகாரத்துல அவன் தன்னை மேல போய் உட்கார்ந்த பொழுது, 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறது தெரியுமாங்க? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை பவுலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். உன்னதத்துக்கு போயிட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் நாம வளருகிறவர்களா இருப்போம்னா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாம் களி கூறுகிறவர்களாக இருப்போம். நிச்சயமாகவே ஒருவேளை இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற பாதை கண்ணீரின் பாதையா இருக்கலாம், கவலைகளின் பாதையா இருக்கலாம். ஏன் என்னுடைய கேள்விகளுக்கு ஆண்டவர் மௌனமாகவே இருக்கிறாரேன்னு நினைக்கலாம். அவர் மௌனமா இல்லைங்க, அவர் செயல்படுகிறார். ஒருவேளை நேரடியா நமக்கு தெரியாட்டாலும் மறைமுகமாய் செயல்படுகிறார். ஒரு நாள்ல கண்டிப்பா அவருடைய செயல்பாடு வெளிப்படும். அப்ப நம்ம ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட, அந்த மனநிலையோடு கூட தேவ சமூகத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு எதுவாய் செய்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையோடு கூட அவரை பற்றி கொள்வோம். என்ன வந்தாலும் அவரை நம்புவோம். என்ன வந்தாலும் அந்த நம்பிக்கை நடுவில் அவர் ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லி தேவனுடைய கிரியைகளை அவர் நினைவு கூர்ந்தாரு. மட்டுமல்ல, அவர் களி கூர்ந்தார். அப்படிப்பட்ட நிலையிலே களி கூற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய பரிசுத்த நாமம் இன்னும் சதா காலமும் மகிமைப்படுவதாக.